இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, இந்த உண்மை பேசுதல், உண்மையாக இருத்தல், நேர்மையாக நடத்தல் அப்படி என்பது எவ்வளவு கஷ்டமான ஒன்றாக மாறி இருக்கிறது, அதற்கான காரணம் என்ன என்று உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஸ்பீச்சை நீங்க கேட்டுட்டு நாளைக்கு சரி வர. ஏன்னா ஜும்மால காலையிலிருந்து ஜும்மா டைம் வரைக்கும் எல்லாரும் தூங்குவாங்க. அதனால பொய் பேசுறதுக்கும் டைம் இல்லை, உண்மை பேசுறதுக்கு என்னது டைம் இல்லை. அதை விட்டுருங்க. ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் விழித்ததுல இருந்து தூங்கும் வரைக்கும் சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ எதுவும் பேசுவதுன்னு முடிவெடுத்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அது விளங்கு. அப்பதான் அது உங்களுக்கு விளங்கு நாங்கள் எவ்வளவு பொய் பேசுறோம் என்பது என்னது. சாதாரணமான பொய்கள், அதாவது யாருக்கும் பாதிப்பு இல்லாம கூட இருக்கலாம், அது போன்ற பொய்கள் எவ்வளவு பேசுறோம் என்பதை நாம தெரிந்து கொள்ளும். அஸ்ஸலாமு நல்லா இருக்கிறீங்களா, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா சிலர் யோசிக்காமலே வளமையான சாப்பாடு என்ன செஞ்சிருது, இட்லி சாப்பிட்டோம் அப்படின்றது. இட்லியே சாப்பிட்டிக்க மாட்டான். இவனுக்கு என்னதுக்கு அது என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிருது, பதில சொல்லிட்டு போயிடுது. மௌனமாக கூட என்ன செய்யலாம், போகலாம். ஆனா அப்படி இல்லை. அந்த இயல்பாக தேவை இருந்தால் சொல்ல, இல்லைன்னா இந்த தகவலை என்ன செய்யறது, சொல்லிட்டு போறது. வீட்டோட பேசினீங்களா, டெய்லி பேசிட்டு தான் இருக்கிறேன், அன்றைக்கும் பேசிக்க மாட்டான், 1 வீக்கா பேசியிருக்க மாட்டான். இது சர்வசாதாரணமாக பொய் அன்றாடம் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்க என்ன செய்வீங்க, காணுவீர்கள். எந்த ஒரு தேவையுமே இல்லாமல் பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலையை காணுவீர்கள். எத்தனை மணிக்கு ஆபீஸ் போனீங்கன்னு கேட்டு பாருங்க. சுபஹ் தொழுகை முந்தைய போன மாதிரி தான் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். சாதாரணமாக ஒரு பொய் சொல்லக்கூடிய இயல்பு அன்றாடம் இருக்கும். இந்த சனிக்கிழமை பொய் சொல்லுவதில்லைன்னு நீங்க நினைச்சு பாருங்க. பொய் சொல்வதில்லை, புறம் பேசுவதில்லை, இந்த ரெண்டுமே ஒரு நாளைக்கு செய்யறது மிகவும் கஷ்டமான விஷயம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளும். ஒரு நாள் எந்த சாதாரண பொய்யோ பாதிக்கின்ற பொய்யோ எந்த பொய்யும் நான் சொல்லுவதில்லை என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்படின்னா என்ன செய்வீங்க, அன்றைக்கு நீங்க பேசுகின்ற எல்லா பேச்சிலும் கவனமா இருப்பீங்க. என்ன அர்த்தம், அன்றைக்கு என்ன பேசுற பேச்சுல கவனமா இருப்பீங்க. இப்ப நீங்க நினைக்கிறது லேசான பரிசோதனை நினைக்கலாம். இல்ல, ஒருத்தர் வருவார், அன்றைக்கு பார்த்து அல்லாஹ் சோதிக்க நினைச்சா அப்படி சோதிப்பான். எப்படி சுபஹ் ஜமாத்தோட தொழுதீங்களான்னு கேட்டா அன்றைக்கு உங்களுக்கு இப்ப என்ன செஞ்சிடும், மௌலை சொன்னதுடைய வழி இப்பதான் என்ன செய்யுது, விளங்குது. இல்லைன்னு இப்படி சொல்றது. சுபஹ் ஜமாத்தோட தொழுதீங்களான்னு இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க, இன்றைக்கு ஃபுல்லா உண்மை சொல்றது. இவ்வளவு நாள் எவனுமே கேட்கல, இன்றைக்கு பாதத்தை என்ன செய்வான், சுபஹ் ஜமாத்தோட தொழுதீங்களான்னு கேட்டால் ஒன்று நீங்க முதல்ல என்ன செய்யணும், வளமையாகவே சுபஹ் ஜமாத்தோட தொழுகிறது பொய். வளமையா தொழுகிறது உண்மைதான், கேள்வி அதல்ல. இன்றைக்கு தொழுதீங்களான்னு ஒருத்தன் கேட்கிறான், கேட்கணும்ன்றது இல்லை, கேட்கறதும் பிழை. ஒரு இடத்துல அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கப்பட்டு விட்டு நீங்க உண்மைதான் சொல்றதாக ஒன்றில் ஒன்றும் சொல்லக்கூடாது, அல்லது உண்மை சொல்ல வேண்டும். உண்மை சொல்வதாக இருந்தால் வேற எங்கேயும் போகாம என்ன சொல்ல வேண்டி வரும், நான் இன்றைக்கு ஜமாத் என்ன செய்யல, தொழவில்லை. அதோட அடுத்த செக்ஷனை நம்ம சேர்த்துக்கொள்வோம். என்ன, ஏன் தொழவில்லை, எதற்காக தொழவில்லை, எல்லா பட்டியலும் சேர்த்தா நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அதுல ஒரு பொய் வந்துடும். தொழவில்லை உண்மையா இருக்கும், ஆனா ஏன் தொழவில்லை பொய்யா இருக்கும், ஏன் தொழவில்லை பொய்யாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் என்ன செஞ்சிடும், பொய் ஆரம்பிச்சு சர்வசாதாரணமான விஷயமா இருக்கு. அன்றைக்கு பார்த்து குடும்பத்தோட நீங்க பேசுறதுக்காக வேண்டி என்ன ஒரு வீடியோ கால்ல இருப்பீங்க. சேலரி வந்துட்டான்னு வைஃப் கேட்பா. உதாரணமா இப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதை இங்க பயன்படுத்திருப்பீங்க, அல்ல தர்மம் பேர்ல ஏதாவது என்ன செஞ்சிருப்பீங்க, கொடுத்திருப்பீங்க, ஒரு கடனை கொடுத்திருப்பீங்க. ஒரு கேள்வி வந்துச்சு. இப்ப இன்றைக்கு என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க, எந்த பொய்யும் சொல்வதில்லை. இதை சொன்னா என்ன நடக்கும் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு உண்டாகும். சாதாரணமாகவே சண்டை பிடிப்போம். இந்த விஷயத்தை சொன்னால் இன்றைக்கு நம்ம வைக்கலாம் போயிடும், வீடியோ கால் என்னது நிறுத்த முடியாம போயிருமே, சண்டை வருமே, அல்ல அதுக்கு பின்னால நீங்க அளிச்ச வாக்குகள் இருக்கும். அந்த திருமணத்துக்கு அல்லது இதுக்கு வாக்கெல்லாம் இருக்கு. அதுக்கு இந்த சேலரியை தான் வாக்காவே சொல்லியிருப்பீங்க ஒரு 5 மாசத்துக்கு முந்திருந்தே. இந்த நிமிஷம் என்ன செய்யும், பொய் சொல்லக்கூடாது பயான கேட்டு சனிக்கிழமை முடிவெடுத்து வச்சுக்கிற டைம். இதை சொன்னால் வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் நினைச்சு என்ன செய்வீங்க, பொய் சொல்ல நினைப்பீங்க. இல்ல, நீங்க பொய் சொல்லாமல் இருந்தால் சில வேதனைகளையும் சில கஷ்டங்களையும் என்ன செய்ய வேண்டி வரும், அனுபவிக்க வேண்டி வரும். சில வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டி வரும். அதை தாங்கி பாருங்க. நான் உதாரணத்துக்காக இதெல்லாம் சொல்லிக்கணும் வரேன். சாதாரணமா ஆபீஸ் போயிட்டீங்க, முடிக்க வேண்டிய ஒரு வேலை நீங்க வெள்ளிக்கிழமை முடிச்சிருக்க வேண்டியிருக்கு. முடிச்சான்னு கேட்கலாம். உங்களுக்கு தெரியுது இன்றைக்கு கேட்க செக் பண்ண மாட்டான், வெறுமனே ஒரு வார்த்தை கேட்கிறான், நாளைக்கு தான் செக் பண்ண வேண்டிய, அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிட்டு அப்படின்னு என்ன செஞ்சிருவீங்க, சொல்லிடுவீங்க. இல்ல இன்னும் முடிக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் உட்கார்ந்து சேர போட்டு விசாரிப்பான். அதே நேரம் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்ப கேட்க மாட்டான், நாளைக்கு தான் என்ன செய்ய போறான், கேட்க போறான். இப்ப உங்களோட மனசு என்ன சொல்லும், ரிலீஸ் ஆகிறதுக்குரிய ஒரே வழி பொய் சொல்றது, எந்த சிரமமும் இல்லை, அவனுக்கும் பாதிப்பு இல்லை எனக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு மனசு சொல்லும்.
உண்மையை சொன்னீங்கன்னா சேர போட்டு உட்கார்ந்து விசாரிப்பான். அப்படியா இல்லையா? இப்படி நீங்க ஒரு நாள் முழுமையாக பொய் சொல்லுவதில்லை அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய சிக்கல் உருவாகிற நிறைய இடங்கள் உண்டு. அதே போல பிள்ளைகள் பொய் சொல்லுவதில் முதலாவது பாதிப்பு வர இடம் வந்து பிள்ளைகள்கிட்ட தான். ஏன்? அவனுக்கு தந்தை தான் ரோல் மாடல், தந்தை தான் முன்மாதிரி. இவன் என்னையே முன்மாதிரியா இருக்கிறான் ஒரே காரணமாக அவனுக்கு முன்னால மட்டும் நீங்க என்ன செய்வீங்க? என்ற அளவுக்கு நன்றாக நடக்க ட்ரை பண்ணுவீங்க. தவறே செஞ்சிட்டாலும் அந்த தவறுக்கு நியாயம் கற்பிச்சுங்க என்ன செய்வீங்க? விளங்கப்படுத்துவீங்க. அதெல்லாம் விளங்கித்தான் வளர்றான், அதெல்லாம் விளங்கித்தான் வளர்றான். ஒன்னும் இல்லைன்னு எல்லாம் விளங்கித்தான் வளர்கிறான். ஆனாலும் அவனிடத்தில் சில நேரங்களில் நீங்க நியாயம் கற்பிக்கிற நேரத்தில் பொய் சொல்ல வேண்டி வந்தால் அங்கேயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டாகுது? பொய் சொல்கின்ற பிரச்சனை உண்டாகுது. அன்புள்ள சகோதரர்களே, இது என்ன செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மூன்றாவது கட்டம். நான் ஒரு நாள் காட்டினேன், ஒரு சில உதாரணங்களை சொன்னேன். இது என்ன செய்யும்? இது நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லார லைஃப்லையும் கூடுதலாகவோ குறைவாகவோ நடந்திருக்குது. சிலர் இதை கூடுதலாக செய்யலாம், சிலர் இதை ஆக குறைவாக முடியாத கட்டத்தில் பயன்படுத்திக்கலாம். எப்படியோ எல்லார வாழ்க்கையில என்ன செய்து நடந்திருக்கிறது. இது என்ன ரிசல்ட்டை உண்டாக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால், உண்மை என்பது யஹ்தி இலல் பிர், உண்மை சொல்லுகின்ற பழக்கம் நன்மையின் பக்கம் ஒரு மனிதனை வழி நடத்தும். உண்மை சொல்லுதல் ஒரு மனிதன் எங்க கொண்டு போய் சேர்க்குமா? நன்மையின் பக்கம் வழி நடத்துமா. இப்ப உண்மை சொல்ல நீங்க பாதிப்புக்களை மட்டும்தானே பாக்குறீங்க. பிரச்சனை வரும், சிக்கல் வரும், மானம், மரியாதை, அவமானம், கௌரவம், இப்படி பாக்குறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இது உங்களுக்கு எதன் பக்கம் வழி நடத்தும் என்று சொன்னால் நன்மையின் பக்கம் வழி நடத்தும். இப்படி ஒரு மனிதன் உண்மை சொல்லிக் கொண்டே இருப்பான். ஹத்தா ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி, அதான் அல்லாஹ்விடத்திலே சித்தீகன், உண்மையாளன். சித்தீக்கு நான் ஒரு விளக்கம் பின்னால சொல்லுவேன். சித்தீக் உண்மையாளன் என்று சொல்லப்படுகின்ற வரைக்கும், உண்மையாளன் என்று இறைவனிடத்தில் எழுதப்படுகின்ற வரைக்கும் அவன் உண்மை உரைத்துக் கொண்டே இருப்பான். அதுக்கு பின்னால் அவன் நாக்கில் என்ன வராது? பொய் வராது. அவனுக்கு பேசினாலே உண்மைதான் வரும், பேசினாலேயே உண்மைதான் வரும். பேசினாலே உண்மைதான் வரும்டா நண்பர்கள் குறைஞ்சிருவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? நண்பர்கள் ரெண்டு காரணமாக. ஒன்று நீங்க நேர்மையா இருக்கிறனால, இரண்டாவது என்ன, நாமளும் சேர்ந்து மாட்டிக்கொள்வோன்றதுனால. இவன் சொல்லி விட்டுருவான், இவன் தெளிவா என்ன செஞ்சிருவான், சொல்லிடுவான், நண்பர்கள் குறைந்து விடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையாளன் எழுதப்படுகின்ற வரைக்கும் உண்மை சொல்லிக்கொண்டே இருப்பான், அதுக்கப்புறம் உண்மை பழக்கமாயிரும். இரண்டாவது அப்படின்னா முதலாவது ஒரு போராட்டம் இருக்குன்னு அர்த்தம். முதலாவது என்ன? உண்மை சொல்றதுல ஒரு போராட்டம் இருக்குது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் மனிதன் இயல்புல இருக்கும். இதை உணராமல் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவன் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பான். பொய் கெட்டதின் பக்கம் வழி நடத்தும். எதன் பக்கம் வழி நடத்தும்? மோசமான பாவங்கள், கெட்ட விஷயங்கள், தீமையான விஷயங்கள், இதன் பக்கம் எது வழி நடத்துமா? பொய் வழி நடத்தி போகுமா. நீங்க பொய் சொல்றதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் உண்டாகிரும். என்ன? நம்ம எப்ப லேசா விடுதலை ஆகிடலாம், எப்ப லேசா ஃப்ரீ ஆகிடலாம். அதனால அது கெட்டதின் பக்கம் வழி நடத்தும். எந்த அளவுக்கு வழி நடத்தும் என்றா, இன்ன ரஜுல லா யக்திப் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கஸ்ஸாபன், ஒரு மனிதன் பொய்யுரைத்துக் கொண்டே இருப்பான் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படுகின்ற வரைக்கும். அதுக்கு பின்னால அவனுக்கு உண்மை சொல்றது சரியான கஷ்டம். உண்மை சொல்வது ஆரம்பத்துக்கு பிரச்சனை இல்ல, பாதிப்பில்லாத விஷயங்கள்ல பொய் சொல்லிக் கொண்டிருப்பான், பாதிப்பில்லாத விஷயங்கள்ல பொய் சொல்லிக் கொண்டிருப்பான், இயல்பாக பொய் சொல்லிக் கொண்டிருப்பான். அது ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லாம சொல்லிக் கொண்டிருப்பான். இந்த பழக்கத்தை உணர்ந்து, இயல்பா எல்லாத்தையும் இருக்க இந்த பழக்கத்தை உணர்ந்து, எதுவாக இருந்தால் நம்ம உண்மை சொல்லணும், இல்லைன்னா மௌனமாக இருக்கணும் என்கின்ற உணர்வை அவன் கொண்டு வராது விட்டால், அப்படியே உண்மையின் பக்கம் போகாது விட்டால் பொய் பழக்கம் மிகச்சிடும். மிகச்சி போய் என்ன ஆகிறது தெரியுமா? இறைவிடத்தில் பொய்யன் என்று எழுதப்பட்டு விடுவான். அதுக்கு பின்னால நாக்கில் என்ன ஓடும்? பொய். நீங்க எல்லாரும் சமுதாயத்தில் பேஸ் பண்ணிப்பீங்க, இவன் வந்தாலே பொய் தான் சொல்லுவான். அவனுக்கு எந்த தேவையும் இல்லாம பொய் சொல்லுவான். எந்த தேவையும் இருக்காது, எந்த ரீசனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. கதையொன்று எடுத்தா பொய் தான், ஏதாவது ஒன்று எடுத்தா பொய் பொய்யா கொட்டும். ஏண்டா பொய் சொல்றான், எதுக்கு பொய் சொல்றான், எந்த நோக்கம், எதுவுமே இல்லை. ஒரு தவறோ ஒரு பிரச்சனையோ எந்த நிர்பந்தமும் இல்லாம நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க. கண்டிக்கிறமா இல்லையா? லைஃப்ல வந்து உட்கார்ந்தா பொய்யா சொல்றது,
நீங்க எத்தனை நாட்டுக்கு போய்க்கிறீங்க? நான் இதுக்கு ஒரு 90 நாடுகளுக்கு போய்க்கிறேன். சும்மா ஜோக்குக்கோ நகைச்சுவைக்க நீங்க சிரிக்கணும் மட்டும் போய் சொல்றது கூட இல்ல, அவன் ரியலா சொல்றான். அதாவது அவன் உள்ளத்தால எடுத்து நான் என்ன 90 நாடுகளுக்கு போனேன் நீங்க நம்பணும் என்று அந்த எண்ணத்தோடு சொல்றான். இருக்கிறாங்களா இல்லையா? சர்வ சாதாரணமா போய் சொல்ற. நீங்க எப்படி சம்பாதிப்பு ஒரு 2000 3000 சேலரியா இருக்கும். எவ்வளவு சேலரி கேட்டு பாருங்க. நிறைய பிசினஸ் ஊர்ல அங்க ஒரு பிசினஸ் வச்சு, ஊட்டியில் ஒரு பிசினஸ் வச்சு, அங்க ஒரு பிசினஸ் வச்சுக்கிறேன் சும்மா நன்றாக விளங்கு போய் சொல்றாங்க. ஆனால் இது இயல்பா மாறி அவனுக்கு எந்த தேவையும் இருக்காது. அவனுக்கு என்னடா அவனுக்கு பொய் அவன் பொய் சொல்றான்னு நமக்கே நல்லா விளங்குது. அவன் பொய் சொல்றான் நமக்கு விளங்கு. ஏன் அவனுக்கு விளங்கல பாத்தீங்க சொன்னா அவன் பாதிப்பாக கூட நினைக்கல. காரணம் பொய்யன் எழுதப்பட்டாச்சு. பொய்யன் எழுதப்பட்டு விட்டால் பொய் சரமாரியா வந்து கண்டிருக்கும். சாதாரணமா வராது. எப்படி வரும்? சரமாரியா வந்து கண்டிருக்கும். உண்மையான எழுதப்பட்டுட்டா உண்மை தாராளமா வந்து கண்டிருக்கும். உண்மை தாராளமா வந்து பொய் வராது. அவனிடத்துல உண்மை வராது. உண்மை வருவது மிகவும் கஷ்டமா இருக்கும். சிலர் என்ன செய்வாங்கன்னா பொய் அந்த ரெடிமேட் மாதிரி ஜாகிஸா இருக்கு, ரெடியா இருக்கீங்க. போய் இறங்கின உடனே பதில் அவசரமா வந்து எங்கிருந்தா அந்த பதில் வருது தெரியாது. ஏன்னா அவன் இயல்பிலே பொய் ஊறி போயிருக்கும். இயல்பிலே பொய் ஊறி போக இருக்கக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு பொய் சொல்றது, அதில் தப்பு இன்னொரு பொய் சொல்றது, அதிலும் தப்பு இன்னொரு பொய் சொல்றது, எஹதி இலல் ஃபுஜூர், கெட்டதின் பக்கம் போய்கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இப்ப பொய் எடுத்து அதாவது உண்மையின்மை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை பாருங்க. முதல் பாதிப்பு என்ன? அன்றாட வழக்கத்தில் நம்ம சொல்லக்கூடிய பொய்களை கண்டறியவில்லை என்று சொன்னால் அது எங்களை இறுதி காலத்தில் பொய்யன் என்ற பெயரை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த உலகத்தில் ஒரு மிக பாதிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லுவாங்க, கெட்ட விஷயங்களை நம்மகிட்ட தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இது தெரிஞ்சிருக்கணும். என்னை பற்றிய கெட்ட விஷயத்தை என்னட்ட தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை நம்மகிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புகழ்ச்சி தானே. விமர்சனத்தை என்னிடத்துல தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இதனால நீங்க பொய்யன் என்று பேசுறது உங்களுக்கு தெரிய வராது, மற்ற எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்கும். அப்ப பொய்யன் என்றது மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன நினைப்பீங்கடா, எல்லாரும் நம்பிக்கின்றிருக்கிறாங்க என்ன செய்வீங்க? நினைப்பீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் மிக முக்கியமான பாதிப்பு. மிக முக்கியமான ஒரு பாதிப்பு என்ன, நம்ம பொய்யன் என்கின்ற ஒரு நிலையை என்ன செய்யும் அந்த இடத்துல உருவாக்கும். குடும்பத்தில் எந்த இடத்துல யாரிடத்திலும் மரியாதை இல்லை. எந்த அளவுக்கு சில குடும்பங்கள்ல பொய் அதிகமா போயிருக்க சொன்னா, கணவனை பத்தி மனைவி அவரை தெரியும் தானே, வாயை திறந்தா பொய் தான் வர வேண்டும், மனைவி அடுத்த வீட்டுல சொல்ற லெவல்ல இருக்குது. ஏன் அவங்களால கூட தாங்க முடியல. அவ்வளவு பொய்களை என்ன செய்வார்கள் எடுத்து சொல்லக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டால் அதாவது சொல்ல போனால் மீடியமே நாக்குத்தான். மீடியமே நாக்குத்தான். இங்கிருந்து பொய் மட்டும்தான் வருமெண்டா உங்களுடைய இருப்புக்கே பெருமதி இல்லை. உங்கள் இருப்புக்கே பெருமதி இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.